வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். மௌனம். கண்ணதாசன் என்ன சொல்லுகிறார்? சளசளவென்று பேசுகிறவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும், சொற்பொழிவாளனாக இருந்தாலும் தன் பலவீனத்தைக் காட்டிக் கொள்கிறான். மௌனி முட்டாளாக இருந்தாலும் பலசாலியாக காணப்படுகிறான். சும்மா இருப்பதே சுகம். பேசாமல் இருப்பது பெருந்திறமை. பேசும் திறமையை விட அது மிக பெரியது. ஒன்றை சொல்ல வேண்டும் என்று விரும்பி அதை சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறவன் பெரிய மரியாதையை பெற்றுவிடுகிறான். சில விஷயத்தை கூட வளைத்து வளைத்து பேசுகிறவன் கேலிக்கு ஆளாகிறான். மௌனம் ஒரு மகத்தான ஞானம். அது தெய்வீக கலை. பேசாமல் இருப்பவனே பெரிய விஷயத்தை சொல்பவன். பேசிக்கொண்டிருப்பவன் ஞானக் கிறுக்கன். அரசியல்வாதியின் கூச்சல் வேறு வேலை இல்லாதவனின் புலம்பல். தொண்டை தண்ணீரை காய வைப்பதில் என்ன லாபம்? இவர் கொஞ்சம் பேச மாட்டாரா என்று உலகத்தை ஏங்க வைக்க வேண்டும். மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் புரிந்தார்கள், நிஷ்டையில் அமர்ந்தார்கள், மௌன விரதம் மேற்கொண்டார்கள். நீண்ட நாள் பேசாமல் இருப்பது என்பது ஒரு வகை நிர்விகல்ப சமாதி. அதை மேற்கொண்டவன் ஞானத்தை தேடினால் அது கிடைக்கும். நன்றி, வணக்கம்.